வணக்கம் அன்பான மாணவ செல்வங்களே, நேற்றைய விடுமுறையை கழித்து நீங்கள் தமிழ் வகுப்பிற்கு காத்திருப்பீர்கள். எனக்கு நன்றாகவே தெரியும். உங்களது காத்திருப்பு வீண் போகாதபடி அழகான ஒரு தமிழ் இலக்கணம், இன்னைக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். சரியா? இப்போ அறிந்துன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. சரியா? இதுல நீங்க என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டென்ஸ் காலம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சரா, அதாவது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமானு கண்டுபிடிக்கணும். அறிந்து ஆல்ரெடி ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு, அப்ப அது இறந்த காலம். அடுத்தது லாஸ்ட் தூ, ஊல முடியுது. ஓகேவா? என்னமா பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். பாருங்க, அறிந்த நம்ம எப்படி பிரிக்கலாம்? அரி பிளஸ் இந்து வந்தாலே பகுபத உறுப்பு இலக்கணத்துக்கு இத்து பிராக்கெட்டுக்குள்ளாடி இந்து போடணும். சரியா? அடுத்தது தூ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். என்ன பாருங்க, அரி பகுதி, இந்த பகுதி எப்பவுமே கட்டளை இடுறது மாதிரி தான் வரும். ஓகேவா? இதுவும் ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. அடுத்தது இத்து சந்தி, இந்து விகாரம். அடுத்தது இத்து வந்து என்னது, ஆல்ரெடி டென்ஸ் கண்டுபிடிக்க சொன்ன பார்த்தீங்களா? இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ வந்து என்னது, இறந்த கால இடைநிலை. லாஸ்ட் ஊ, ஊல முடிஞ்சா வினையச்ச விகுதி. ஓகேவா? இதே சப்போஸ் இது இத்து கூட்டல் ஆல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன போடணும்? பெயரச்ச விகுதி போடணும். சரியா? அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ல எல்லாம் கேட்கறது என்னன்னா, இப்படி ஒரு சொல் கொடுத்துட்டு இதனோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. அறிந்து அப்படின்னா அரிதா அதனோட வேர்ச்சொல். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.